வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான விஷ்ணு வினயசம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகம் தோஷம்லாம் ரொம்ப பாக்குறவரா இருப்பாரு. அதாவது இந்த நேரத்துல தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிதான் பண்ணுவாரு. இதை தாண்டி இவரோட வீட்டுல பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, பக்கத்து வீட்டுல தான் யூஸ் பண்ணணும்னு ஜோசியர் சொன்னதுனால பக்கத்து வீட்டுல எல்லாம் காசு தந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஜாதகத்தை நம்புறவரா இருப்பாரு. இன்னொன்று பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த காரணத்தினாலன்னு தெரியல, கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எல்லா மாப்பிளையும் வேணான்னு சொல்றாங்க. அது ஏன்றது தெளிவா தெரியல. இவங்க ரெண்டு பேர் ஒரு ஸ்டேஜ்ல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மனிஷான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. அதை நினைச்சு பீச் ஓரத்துல இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பாக்குறதுக்காக இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா வந்துடுறாங்க. பெரிய ஃபேமிலி போல. இப்ப அப்பா பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சுமா, நம்மளும் எவ்வளவு இடத்துல தான் ட்ரை பண்றது, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பத்தாததுக்கு அப்பாக்கு வேற ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. சரி வாமா வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. நீங்க போங்கப்பா நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இவங்க தனியா இந்த இடத்துல இருக்கிறத குடிகாரங்க சிலர் கவனிக்கிறாங்க. அவங்களுமே இந்த பொண்ணை பார்த்து தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவளை இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுற எல்லாமே மனிஷாவோட காதுல கேட்க தான் செய்யுது. இப்ப மனிஷா நேரா அவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உங்கள யாராவது என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல நிறைய பேர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களா இருப்பாங்க. ஒருத்தன் தான் சிங்கிளா இருப்பான். அவங்க கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மனிஷா கேக்குறாங்க. அவனுமே ஏத்துக்க மாட்டான். இப்போ அவங்கிட்ட எல்லை மீறி நடக்க போறோன்ற மாதிரி எல்லை மீறி நடக்கிறதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து ஒரு போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அவனுங்களும் சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரி வாமா உன்னை வீட்டுல டிராப் பண்றேன்ற மாதிரி இவருமே பைக்ல வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பீச்சில் உட்காந்து ஃபீல் பண்றேன்னா உனக்கு ஏதோ கஷ்டம்ன்றது எனக்கு புரியுதுமா, என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே இவங்களோட கஷ்டம் என்னன்றதை ஷேர் பண்றாங்க. அது என்னன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா கேட்டவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஒன்ன போய் பைக்ல ஏத்துனா முதல்ல பைக்கை விட்டு இறங்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. கல்யாணம் ஆகி ஒய்ஃபே இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வேணா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்ன போய் கல்யாணம் பண்ணுவானா, அதுக்கு வேற யாராவது இழிச்சவாயா இருப்பான், என்ன விடுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற ஒரு கேள்வியோடயே இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு டிவி சேனலா காட்டுறாங்க. பேட்டி எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ஜோசியரை வர வச்சிருக்காரு. இந்த ஜோசியர் ஓரளவுக்கு தான் ஃபேமஸான ஆளா இருப்பாரு. ஆனா டிவியோட நிலைமை அப்படி இருக்கு. அதனால தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். நீங்க நிறைய பேருக்கு ஜோசியம் சொல்லியிருப்பீங்கல்ல, அதுல வித்தியாசமான கேஸை பத்தி சொன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜோசியர் ஒருத்தரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் பேரு விஷ்ணு. அவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப பொண்ணு வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ லேட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோ ஜோசியர் சொல்ற டைமுக்கு தான் வருவாரு. அவருக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பைக்ல எக்ஸ்ட்ரா 3 டயரை ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. காரணம் ஜோசியர் இருக்கார்ல, 5 சக்கரத்துல தான் நீ போனோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. என்னடா இப்படி வந்திருக்க அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல புலம்புறாரு. ஒரு வழியா ஹீரோவும் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டார்ல. தட்டுல லட்டெல்லாம் வச்சிருக்காங்க. 6 7 லட்டு இருக்கு. எனக்கு 3 தான் லக்கி நம்பர்னு உங்களுக்கு தெரியாதா, 3 தான் இருக்கணும்ன்ற மாதிரி அதெல்லாம் மாத்திட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஜோசியர் கிட்ட இருந்து கால் வருது. ஜோசியர் கிட்ட இந்த சம்பந்தம் செட் ஆகுமா இல்லையான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஜோசியருமே பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா கஷ்டம்னு சொல்றாரு. ஏற்கனவே 30 வயசு தாண்டிருச்சு, நீங்க ஏதாவது சீக்கிரமா ஓகே பண்ணா நல்லா இருக்கும் ஜோசியர் கிட்ட சொல்றாரு. இல்ல இந்த சம்பந்தம் செட் ஆகாது, நான் கரெக்டான சம்பந்தம் வரும்போது உங்ககிட்ட சொல்றேன், இப்ப எப்படியாவது அங்க இருந்து கலண்டுக்கோன்ற மாதிரி ஜோசியர் சொல்றாரு. ஆனா ஏற்கனவே பேரண்ட்ஸ் ஓரளவுக்கு பேசி முடிவு எடுத்திருக்காங்க. எப்படி கழட்டி வர்றதுன்னு யோசிக்கிறாரு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வராருல, அந்த பொண்ணுக்கு பல்லுல ஒரு கேப் இருக்கு, அதாவது ஒரு பல்லு விழுந்திருக்கு. இதையே காரணமா சொல்லி ஹீரோவை இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எப்பவுமே அந்த ஜோசியக்காரர் சொல்றபடி தான் நடப்பாரு போல. உனக்கு உன் வீட்டு பாத்ரூம்ல ராசியே கிடையாது, அதனால பக்கத்து வீட்டு பாத்ரூமை இல்ல வேற ஏதாவது பாத்ரூமை யூஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இவர் பக்கத்து வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்றதுக்காக மாசம் மாசம் அவங்களுக்கு காசை தராரு. அவங்க பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு இவருக்கு மூட நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க.
நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இவரோட வேலை கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குது. இப்போதைக்கு ஜூனியர் ப்ரொஃபஸரா தான் இவர் இருக்காரு போல. வருஷம் வருஷம் சீனியர் ப்ரொஃபஸர் ஒரு ஜூனியர் ப்ரொஃபஸரை வச்சுப்பாங்க. இந்த வாட்டி நீ பண்ண கெலாட்டாக்கு யாருமே உன்னை சேர்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஹீரோவை வச்சுக்கலாமான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோவை இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹீரோவை வச்சுக்க வேணாம்னு முடிவு எடுத்துடுறாங்க. இவங்க 2 பேருமே செலக்ட் பண்ணலன்னு ஹீரோக்கு தெரிய வருது இல்ல. அப்ப யாருமே செலக்ட் பண்ணல, நமக்கு யார வரைய வேலை போன மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இப்படி கவுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யார்கிட்ட இருந்தோ கால் வருது. மனிஷான்னு ஒரு பொண்ணை ஸ்டார்டிங் காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட இருந்து தான் கால் வருது. இவருமே விரக்தியா இருக்கிறதுனால கோவமா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மனிஷா இங்க சீனியர் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்காங்கன்றத சொல்றாங்க. சொல்லுங்க மேடம் அப்படின்ற மாதிரி இவருமே பம்ம ஆரம்பிக்கிறாரு. நீ தான் எனக்கு ஜூனியரா இருக்க போற, நான் ஒன்ன தான் செலக்ட் பண்ணிருக்கேன், உடனே என்ன பாக்குறதுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே வேகமா கிளம்பி வந்துடுறாரு. நான் எதுக்காக தெரியுமா உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல டிஸ்கஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். ஹீரோ அப்படி பண்றான் இப்படி பண்றான்ற மாதிரி ஹீரோவை யாருமே செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 2 பேருக்கு ஹீரோவை பிடிக்காது இல்ல, அவங்க ஹீரோவை இந்த பதவியை விட்டே தூக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் வேணா அவரை ஜூனியரா வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் அவன் ஸ்மோக்லாம் பண்ணுவான், நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சார் நான் மாத்துறேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படி பேசி தான் ஓகே பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. மேடம் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நம்ம 2 பேருமே மாடியில போய் பேசலான்ற மாதிரி இவங்களும் தள்ளி இருக்க மாடிக்கு கூட்டு வந்துடுறாங்க. எனக்கு சிகரெட் வேணும்ன்ற மாதிரி வாங்கிய சிகரெட் எல்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீ வெளியே வாயை திறக்க கூடாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ல, அதுக்கு பதிலா நீ இந்த ஹெல்ப்பை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இத கதையா கேட்டுட்டு இருக்க இந்த ஆங்கருமே பயங்கரமா ஷாக்லாம் ஆகுறாரு. என்ன ஸ்மோக்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதை தாண்டி நிறைய இருக்கு, அவசரப்படாம கேளுன்ற மாதிரி ஜோஷியர் சொல்றாரு. ஆக்சுவலா நைட்டு சரக்கடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நான் போய் சரக்கெல்லாம் வாங்க முடியாது, நான் கார்ல இருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. இந்த பழக்கம் வேற இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே புலம்புறாரு. என்ன யோசிச்சுட்டு இருக்க, போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்றாங்க. இவர் சரக்கு வாங்குறதுக்காக வராரு பாத்தீங்களா, எதர்ச்சியா ஃப்ரெண்டை மீட் பண்றாரு. நீ என்ன மச்சான் இந்த பக்கம்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. இவர் அந்த விஷயத்த சொல்ல முடியாதுல்ல, அதனால சரக்கு போடணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சமாளிச்சுட்டு இருக்காரு. சரக்கு அங்க அடிக்காம வேகமா இவங்களுக்காக வாங்கிட்டு கார் கிட்ட வந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கும் கெட்ட பழக்கம்லாம் இருக்கதான் செய்யும். இப்ப சரக்கு வாங்கின அவங்க இருக்காங்கல்ல, பேக்லயே கிளாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கிளாஸ்ல ஊத்திட்டு இருக்காங்க. நமக்கு தான் ஊத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க குடிக்கிறதுக்காக தான் ஊத்தி இருப்பாங்க. இப்ப அவங்க ப்ராப்பரா குடிச்சு முடிச்சுட்டு இந்த இடத்துல சென்ட் எல்லாம் அடிக்கணும்ன்ற மாதிரி சென்ட் எல்லாம் அடிச்சிடுறாங்க. இப்ப இதோட வீட்டுக்கு போக முடியாதுல்ல, அதனால கொஞ்ச நேரம் இங்க படுத்துட்டு போக போறேன், நீ பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க சாஞ்சி படுத்து தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அப்ப காத்துல இடுப்பெல்லாம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு. அது அவங்களுக்கு தெரிஞ்சு சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. என்ன கேட்டாலும் பண்ணுவேன்னு சொன்னல, இப்ப எனக்கு ஒரு முத்தம் தேவைப்படுது, முத்தம் தான்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. கதை கேட்டுட்டு இருக்க இந்த ஆங்கரும் பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ஜோஷியர் கிட்ட கேட்கலான்ற மாதிரி ஜோஷியருக்கு கால் பண்ணி கேக்குறாரு. இந்த பொண்ணு என்ன லவ் பண்றாளா என்னன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஜோஷியர் என்ன சொல்றாருன்னா டேட் ஆஃப் பர்த் இருந்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவும் கிஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது பெரிய வீடு, நிறைய கார்லாம் வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. பெரிய பணக்காரங்க போலன்னு கேக்குறாரு. அப்படிலாம் கிடையாது, வெளியே பார்க்க தான் பணக்காரங்க மாதிரி இருப்போம், ஆனா என்னோட அப்பாக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு, நாங்க கஷ்டத்துல தான் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு கிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பிரஷர் போடுறாங்க. நீ கிஸ் மட்டும் தரலனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்ற மாதிரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க டார்ச்சர் பண்றதுனால ஒரு ஸ்டேஜ்ல இவருமே கடுப்பாயிடுறாரு. உனக்கெல்லாம் இப்படி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாரு. இதை நினைச்சு இவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்க சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிலர்லாம் பார்த்த உடனே லவ் வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உன்னை பார்த்த உடனே எனக்கு லவ் வந்துருச்சு, அந்த லவ்ல தான் இந்த மாதிரி கேட்டேன், என்ன தப்பா நினைச்சுக்காது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. நான் உன்னை பயங்கரமா நேசிக்கிறேன்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இவன் நேசிக்கிறேன்லாம் சொல்றா அப்படின்ற மாதிரி இவருமே குழம்புறாரு. இப்ப மறுநாள் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு மேடத்தோட பர்த்டே, போய் விஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கிட்ட பொக்கே வத்துறாரு. அவனுமே வேகமா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றான். இன்னைக்கு என்னோட பர்த்டே இல்ல, இந்த நாள் தான் என்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோ இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப பர்த்டே டேட் தெரிஞ்சிருச்சுல, ஜோஷியர் கிட்ட விசாரிக்கிறாரு. ஜோஷியருமே ஜாதகத்தெல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா இவ தான் உனக்கான பேரு, இவளை மட்டும் விட்டுறவே விட்டுறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ இருக்கிற இடத்துல சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னும் போது ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறதா ஹீரோ சொல்றாரு. கருமம் முடிச்சவனே, ரெஸ்ட் ரூம்ல இருந்து தான் என்கிட்ட பேசுவியா, இதெல்லாம் சுத்த அபசகுணம், முதல்ல ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாரு.
எது எப்படியோ இப்ப ஹீரோயின் கூட பழகலான்ற மாதிரி ஜோஷியர் சொல்லிட்டார்ல, உங்களை மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு இடத்துக்கு வர வச்சு மீட் பண்ணிட்டாரு. இப்ப எனக்கு கிஸ் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்ப கிஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டா உங்களுக்கு கிஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. காலேஜ்ல வேற உங்களுக்கு அசிஸ்டண்டா தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நிறைய டைமை சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழகுறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கிற அந்த ரெண்டு ப்ரொஃபசர்ஸ்க்கு கோவம் வருது. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா ஹீரோவை பிடிக்காது. இவன் என்ன இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவருமே வீட்டுக்கு கூட்டு வந்து அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்களுக்கு அந்த இடத்துல வச்சு தம் அடிக்கணும் போல தோணுது. எங்க பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும், போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே பக்கத்து வீட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்து தம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக பக்கத்து வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ண சொன்னான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி மெசேஜ் மூலியமா பேசிக்கிறாங்கல்ல, ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. கதையா கேட்டுட்டு இருக்க இந்த ஆங்கர் இருக்கார்ல, இதுல என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி ஜோஷியர் சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக உயிரியே கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு வைஃப் இருக்கா, அவளை விட்டுட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. நீ முதல்ல கதையை முழுசா கேளு தம்பி, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லுன்ற மாதிரி மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ கல்யாண டாபிக்கை எடுத்திருப்பாரு. உடனே இந்த பொண்ணு சொல்றாங்கல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்க வேணாமா, அப்ப நீ என்ன கல்வி வர்றதுக்கு பிளான் போடுறியா பேபி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சே அப்படிலாம் கிடையாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனா வேணான்னு சொல்றாங்க. அதான் ஏன் வேணாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், உன் வீடு தான் பிரச்சனைன்னு நினைச்சனா நான் எப்படியாவது உன் வீட்டை சேர்ந்தவங்களோட மனசை மாத்துறேன்னு சொல்லிட்டாரு. வீடெல்லாம் பிரச்சனை இல்ல, சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இவங்க காலேஜ் ரிலேட்டடா ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு வராங்க. இவரோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயம் பிடிக்காத ப்ரொஃபசர் இருக்கார்ல, இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷ்ணு உன்னை உண்மையா லவ் பண்றதா நீ நினைக்கிற, ஆனா அது உண்மை கிடையாதுமா, அவனை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் ஜோஷியத்தை தான் உயிரா நேசிக்கிறவன், அதுல உனக்கு மேட்ச் ஆனதுனால தான் ஒன்னையே லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் லவ் ட்ரூ கிடையாது புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுக்குமே சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. அடிக்கடி உனக்கு பிடிச்ச நம்பர் என்னன்னு கேட்பாரு. இதை தாண்டி ஜாதகத்தினால தான் பக்கத்து வீட்டு ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்றாரு, இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதனால தான் நம்மள லவ் பண்றாரா, உண்மையா நம்மள லவ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்கல்ல. இந்த ப்ரொஃபசருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கும்போது கோவமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க ஜாதகத்தினால தான் நீ என்ன லவ் பண்ணிருக்க, மத்தபடி உண்மையா லவ் பண்ணல அப்படிதானே கேக்குறாங்க. பேபி அப்படிலாம் கிடையாது, உன்னை எனக்கு உண்மையிலேயே பிடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி கோவமா இவங்க இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வராரான்னு செக் பண்றதுக்காக தான் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே பின்னாடியே வந்து அவங்கள தடுத்துறாரு. தடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க சொல்றதெல்லாம் போட்டு எதுக்காக குழப்பிட்டு இருக்க, நான் உண்மையிலேயே உன்னை நேசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கறவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலுமே இவர்கிட்ட கோவமா பேசுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டோல ஏறி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவருமே சமாதானப்படுத்தணுன்றதுக்காக பைக் எடுத்துட்டு அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்றாரு. நான் சொல்றதை கேளு, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நீ இவ்வளவு உண்மையா இருக்கிறதுனால நானும் வாங்கிட்ட ஒரு உண்மையை சொல்லான்னு இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு, அதை மீறியும் நான் உன்னை காதலிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே இவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, ஜாதகத்துல எனக்கு ஒரு தோஷம் இருக்கு, நான் யாரை கல்யாணம் பண்ணாலும் சரி அவங்க செத்து போயிடுவாங்க, ரெண்டாவது கல்யாணம் தான் நிலைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவர் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பைக்ல லைட்டா ஒரு டேமேஜ் ஏற்படுது. இப்ப பைக் எல்லாம் உடஞ்ச மாதிரி இவர் பொத்துன்னு கீழே போய் விழுறாரு. இவங்களுமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு காமிச்சாங்கல்ல, இதுதான் அந்த பிரச்சனை அப்படின்றத ரிவீல் பண்றாங்க. ஹீரோ ஷாக் ஆன மாதிரி காமிச்சுதான் இன்டர்வல போட்டிருப்பாங்க. கதை கேட்டுட்டு இருக்க இந்த ஆங்கரும் ஷாக் ஆகுறாரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற சொன்னாரு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் இவருக்கு புரியுது. என்னப்பா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி இந்த ஜோஷியர் கேக்குறாரு. இல்ல சார், என் பொண்டாட்டியே எனக்கு போதும்னு சொல்றாரு. இதை நினைச்சு ஹீரோ சோகமா இருக்காரு. அம்மா கிட்ட பேசும்போது அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஹீரோவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை பயங்கரமா லவ் பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தோஷம் இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா செத்து போயிடுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு இவர் மிரண்டு போயிருப்பாரு. அப்பத்துல இருந்து அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் அவாய்ட் பண்றாருன்ற கஷ்டத்திலேயே அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. அந்த கில்ட் இன்னும் கூட உன்னோட அப்பாக்கு இருக்குன்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம அவாய்ட் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் பயமா இருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவர் தான் செத்து போயிடுவார்ல, இவர் வேற ஜாதகத்தை பயங்கரமா நம்புறவரு, நம்ம செத்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இவ்வளவு நாள் மறைச்சதுக்காக அந்த பொண்ணு மேலேயும் கோவப்படுறாரு. அந்த பொண்ணு சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, இவர் கேட்கிற மாதிரியே இல்ல, திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்படி நடந்து போகும்போது அம்மா சொன்னது இவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இவ தப்பா ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு.
சரி நம்ம ஜோஷியர் கிட்ட கேட்கலான்னு ஜோஷியரை பாக்குறதுக்காக வராரு. அந்த ஜோஷியர் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட ஏமாறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதுலயும் விஷ்ணுன்றவன் என்ன நம்பி நல்லா ஏமாந்துட்டு இருக்கான், அவன் தலையில மிளகா அரைச்சுதான் இந்த வீடியோ நான் கட்டினன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல இவர் டுபா குரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. அடா பாவி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொல்றதை கேட்டு 30 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருந்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்ப ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை வீட்டுல பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்தவங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது இவங்களுமே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டை சேர்ந்தவங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க. இந்த கல்யாணத்தை எங்களால கிராண்டாலாம் பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கே ஏகப்பட்ட பண கஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவரோட வீட்டுக்கு தகவலை கொடுத்து அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. தோஷம் இருக்குன்னு சொல்ற, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற, இதெல்லாம் வேணான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் விரும்புறானா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற மாதிரி அப்பாவும் யோசிக்கிறாரு. கல்யாணத்தை இந்த மாதிரிலாம் பண்ணோம் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னு அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அந்த வீட்டை சேர்ந்தவங்க எங்க கிட்ட காசு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா நீங்களே செலவு பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பாவுமே ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாரு. இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடுலாம் நடக்க ஆரம்பிக்குது. தோஷத்தை கழிக்கிறதுக்கு பூஜை மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த 2 ப்ரொஃபசர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அவங்க 2 பேருக்கு தான் ஹீரோவை சுத்தமா பிடிக்காது இல்ல, அவங்களுமே ஒரு ஐயரை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனா ஐயர் கிட்ட நீங்க பூஜைலாம் பண்ணாதீங்க, பூஜை பண்ற மாதிரி பாவலா பண்ணுங்க, ஆக மொத்தத்துல அந்த தோஷம் கழிய கூடாது, ஹீரோக்கு ஏதாவது ஆபத்து வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிடுறாங்க. ஐயரும் அதுக்கேத்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் தெரியாது இல்ல. சரி நம்ம தோஷத்தை கழிக்கிறதுக்கு பூஜை பண்ணிட்டோம், சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கல்யாண ஏற்பாடுலாம் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரும் எதுக்குடா இந்த ரிஸ்க்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இதை தாண்டி பேரண்ட்ஸும் நல்லா யோசிச்சு தான் முடிவு எடுத்திருக்கியா, கண்டிப்பா தாலி கட்ட போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாப்பா கட்ட தான் போறேன்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவங்க கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. இப்ப தாலியை கட்டணும்னா இங்க இருக்க விளக்கு அணையுது. என்ன விளக்கு உடனே அணையுது, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப கல்யாணம்லாம் முடிஞ்சு இவங்களுமே வாசல் கிட்ட வந்துடுறாங்க. வாசல்ல ஒரு ஐயருமே பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு காரு கண்ட்ரோல் இல்லாம நேரா இவங்களை இடிக்கிறதுக்காக வருது. எல்லாருமே பயந்து பயந்து விலகிட்டு இருக்காங்க. ஹீரோ விலகும் போது ரோட்ல போய் விழுந்துடுறாரு. இப்ப மத்த வண்டி இருக்கு பாத்தீங்களா, கண்ட்ரோல் இல்லாம இவர் மேல மோதுறதுக்காக வருது. இத பாக்குற ஃபேமிலி மெம்பர்ஸ் 6 மாசம் வரைக்கும் உயிரோட இருப்பான்னு சொன்னாங்களே, இவன் அதுக்குள்ள போய் சேர்ந்துருவான் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா வண்டியும் இஷ்டத்துக்கு இவரை இடிக்கிறதுக்காக வருது. அதுல சில வண்டி இவர் மேல இடிக்கவும் செஞ்சிருது. இவர் பறந்து போய் விழுறாரு. ஐயோ என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ்மே ரொம்ப பதட்டப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. இப்ப எல்லாருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தோஷம் எப்படி இருக்கும்னா, கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல மாப்பிள்ள செத்துருவாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா கல்யாணம் அன்னைக்கே இவருக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்துருச்சுல, இப்ப பேரண்ட்ஸ் இன்னும் பயப்படுறாங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 3 மாசம் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது, பெட் ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் அந்த பொண்ணோட ஃபேமிலி மொத்தமா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு, அதனால அந்த பொண்ணு இங்க தானே இருக்கணும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஜோசியர் கிட்ட கேட்டோம், கூட இருக்கிறது சரிப்பட்டு வராது, நீங்க காயெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு பிரியிறது கஷ்டமா தான் இருக்கு. அவங்களுமே சோகமா பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இந்த ஜோசியர் சொல்லிட்டு இருக்கும்போது விஷ்ணு கிட்ட இருந்து கால் வருது. உடனே இந்த ஜோசியர் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாரு. சார் பாதியிலே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி சார், மீதியும் நாங்க கேட்கணும் சார், எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஆங்கர் கேட்கிறாரு. சரி கார்ல போய்கிட்டே பேசலாம், சீக்கிரமா கேமராவெல்லாம் காருக்கு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு காயம் பட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்போ ஓரளவுக்கு காயெல்லாம் சரியா போயிருது. அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை போட்டு தான் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. காரணம் இந்த 3 மாசத்துல ஒரு வாட்டி கூட அந்த பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. அவ உன்னை உண்மையாலாம் லவ் பண்ணலடா, நீ செத்து போயிடுவ, ரெண்டாவதா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழலான்னு முடிவெடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது உண்மை இல்லம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடியே அவ பர்சனலா மீட் பண்ணி என்கிட்ட பேசினா, சில விஷயங்களை சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாரு. நமக்குமே நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ முடிவெடுத்தாரு பாத்தீங்களா. ஆனா இந்த பொண்ணுக்கு தயக்கமா இருக்கும். இந்த பொண்ணுமே கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணுமே நான் உன்னை ஒரே நாள்ல லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறியா, அதுதான் கிடையாது, ஏற்கனவே நான் உன்னை மீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏற்கனவே மீட் பண்ணிருக்கியா எப்பன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஸ்டார்டிங்கு கல்யாணம் நின்னுக்கிட்டே இருந்ததுனால இந்த பொண்ணு ரொம்ப சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த சமயம் ஹீரோ அந்த வழியா வருவாரு. இவங்க மலையில நனைஞ்சிட்டு இருக்கும் போது கொடையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இவங்களோட ஃபேஸையே பார்க்க மாட்டாரு. அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜோசியத்தெல்லாம் ரொம்ப நம்புறவன், இந்த டைமுக்கு மேல இன்னைக்கு எந்த ஒரு புது பொண்ணோட ஃபேஸையும் பார்க்க கூடாதுன்ற மாதிரி ஜோசியர் சொன்னாரு. அதனால ஃபேஸை பார்க்க முடியாது. அதே சமயம் உங்களை தனியா விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இது அன்டைம், யாரெல்லாம் வருவாங்கன்றது தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கூப்பிடுறேன், வாங்க வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்க்காமயே இவங்க கிட்ட பேசிக்கிட்டே நடக்கிறாரு. இவங்களால பார்க்க முடியும்ல, இவங்களுமே பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. உங்களோட லைஃப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனா எதை நினைச்சோ கவலைப்படாதீங்க, எல்லா ப்ராப்ளமும் சீக்கிரமா சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவர் யார் என்னன்னே தெரியாது, இருந்தாலும் இவ்வளவு நல்லபடியா இவங்க கிட்ட பேசுறாருல, இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இவரையே பார்த்துக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருமே கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. இப்படிதான் நான் உன்னை முத தடவை பார்த்தேன், திரும்பி உன்னை காலேஜ்ல வச்சு பார்த்தோன்னே கண்டிப்பா உன்னை தான் லவ் பண்ணணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, லவ் பண்ணும் போது இவர் எப்படி நடந்துக்கிறாரு, நம்ம இந்த விஷயத்த பண்ண சொன்னா அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு செக் பண்றதுக்காக தான் நிறைய டெஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா உனக்கு முன்னாடி நிறைய மோசமான ஆண்களை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நான் 6 மாசத்துல செத்துருவேன், நம்ம 2 பேர் கல்யாணமே பண்ணிக்க வேணாம், ஒண்ணு மண்ணா இருக்கலான்ற மாதிரிலாம் சில மாப்பிள்ளைங்க பேசியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் இவங்களுக்கு பயங்கர கோபம் இருந்திருக்கும். ஹீரோக்கு திரும்பி டெஸ்ட் வைக்கிறதுக்காக தான் சரக்கடி முத்தம் குடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஹீரோ உண்மையிலேயே நல்ல டைப்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா கல்யாணம்னு வந்தா ஹீரோ செத்து போயிடுவார்ல, அதனால இவங்களே கல்யாணம் வேணான்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அதை மீறியும் ஹீரோ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டார்ல, அதனால தான் நிறுத்துறதுக்காக இப்ப கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ இறந்து போயிடுவ, அதனால முன்னாடி நானே சாவலான்னு விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருமே இவங்களை காப்பாத்தி இருப்பாரு. நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த 3 மாசம் கூட தினமும் எனக்கு அவ கால் பண்ணி பேசிடுவா, வீட்டுல போக கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் என்ன பாக்குறதுக்கு வரலன்னு சொல்றாரு. இன்னும் 3 மாசத்துல நான் செத்தே போனாலும் சரிமா, நான் அவளுக்காக செத்து போறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. கேட்கிற பேரண்ட்ஸ்மே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஸ்டார்டிங்ல இருந்தே ப்ரொஃபஸருங்க சில வேலையெல்லாம் பண்ணாங்கல்ல, அதை நினைச்சு அவங்களுமே அவமானமா ஃபீல் பண்றாங்க. சே, இவன் நல்லவன்டா, இதுக்கப்புறம் இவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. 3 மாசம் முடிஞ்சிருச்சுல, அதனால அந்த பொண்ணுமே கோயில்ல மீட் பண்றதுக்காக வராங்க. 3 மாசம் கழிச்சு பாக்குறதுனால சந்தோஷமா இவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, கதை சொல்லிட்டு இருக்க ஜோசியரை பாக்குறதுக்காக வராங்க. எங்க பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து காப்பாற்ற முடியுமான்ற மாதிரி தான் இவர்கிட்ட கேக்குறாங்க. அப்படியா, ஜாதகத்தை காட்டுங்க நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி அந்த பொண்ணு மனிஷாவோட ஜாதகத்தை பாக்குறவரு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஜாதகத்தை எழுதி கொடுத்ததே இவரா தான் இருப்பாரு. இல்லையே, இந்த ஜாதகத்துல தோஷம்லாம் இல்லையேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல சாமி, இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இருங்க நான் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே செக் பண்றதுக்காக சில ஜாதகத்தெல்லாம் எடுத்து பாக்குறாரு. இவர் எழுதி தந்த ஜாதகத்தை யாரோ மாத்திருக்காங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப செக் பண்ணி கண்டுபிடிச்சவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோஷமே கிடையாது, அதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க 6 மாசத்துல சாவாங்கன்றதுலாம் உண்மையே கிடையாது, யாரோ அந்த மாதிரி ஜாதகத்தை மாத்திருக்காங்க, இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதை கேட்டுட்டு இருக்க ஆங்கர் ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மேற்கொண்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. எப்படி ஜாதகம் மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அந்த பொண்ணு மனிஷா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, யாரு மாத்திருப்பான்றதை நான் கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, மனிஷா வசதியா இருக்காங்க, ஆனா நிறைய கடன் இருக்குன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. அது எப்படி அவ்வளோ கடன் இருக்கும், அப்படி கடன் இருக்குன்னா உங்களால காரு வீடெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது, உன்னோட அப்பா தான் உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த பண்றாருன்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கல்யாணம் ஆனாலும் அந்த மாப்பிள்ள செத்துறணுன்றதுக்காக சில பிளான போட்டிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அது என்னன்னா, அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அப்ப அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் அதை பார்த்திருப்பாங்க. இவங்க என்னடா சிரிச்சுக்கிட்டே பாக்குறாங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிருப்பாரு. அவங்க வேணும்ட்டே தான் அந்த ஆக்சிடென்ட்டையே ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இவர் பறந்து பறந்து விழும் போது இதெல்லாம் கவனிச்சிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அந்த ஃபேமிலி கிட்ட வந்து அந்த ஃபேமிலி எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. நீங்க தான் ஜாதகத்தை மாத்திருக்கீங்க, ஏன் எதுக்குன்னு கேக்குறாரு. இவங்களுமே சொல்றாங்க, ஆக்சுவலா இவங்க உண்மையான பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. உண்மையான பேரண்ட்ஸ் பொண்ணை கார்ல கூட்டு வந்துட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவங்க 2 பேருமே ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. வளர்த்த இந்த பேரண்ட்ஸ் தான் இந்த பொண்ணை பாக்குறாங்க. ஐயோ, ஒரு குழந்தை இருக்கேன்ற மாதிரி வீட்டுக்கு குழந்தைய கொண்டு வந்துருவாங்க.
சோ அவங்களுக்கு லாயரா இருக்கவர் இவங்கள பார்த்து பேசுறதுக்காக வராரு. மனிஷாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மனிஷாக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் சொத்து வந்து பாத்துக்கிறவங்க கிட்ட தான் இருக்கும்ன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சொல்ற லாயர் என்ன சொல்றாருன்னா, இவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த சொத்தெல்லாம் நீங்களும் நானும் சேர்ந்து அனுபவிக்கலாம், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகக்கூடாது, அதுக்கேத்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நம்ம கடைசி வரைக்கும் வசதியா வாழணும்னா இவளை கல்யாணமே பண்ண விடக்கூடாதுன்ற மாதிரி சில பிளான் எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது உன்னோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நடந்துரும்ன்ற மாதிரி பயம்புத்தி இருப்பாங்க. பார்க்க போற எல்லா மாப்பிள்ளைங்க கிட்டயும் சொல்லுவாங்க, அதனால மாப்பிள்ளைங்க கல்யாணமே வேணான்ற மாதிரி வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணீங்க, காசு தான் வேணும்னா என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் தந்திருப்பேனே, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு நீங்க இப்படி பண்ணிருப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப திடீர்னு இந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எங்க வந்திருக்காங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க வேணாம் ஒண்ணு மண்ணா இருக்கலாம்னு சொன்னா பாத்தீங்களா, அவனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. என்ன மனசை மாத்திட்டு வந்திருக்கியான்ற மாதிரி அவன் கேட்கிறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எனக்கு ஒரு மாப்பிளை கடஸ்டாண்டா காட்டுறதுக்காக தான் வந்திருக்கேன் வெளியே இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்ம இருக்க முடியாதுன்ற மாதிரி அந்த ஃபேமிலி கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பாதீங்க நில்லுங்கன்ற மாதிரி அந்த ஃபேமிலியை இவங்க மன்னிக்கிறாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு சில தப்ப நீங்க பண்ணியிருந்தாலும் இவ்வளவு நாள் என்ன வளர்த்திருக்கீங்கல்ல, அதனால கடைசி வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாருன்னா, முத வாட்டி தான் கல்யாணத்தோட செலவை நம்ம தலையில கட்டி ரொம்ப சிம்பிளாவே பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி கிராண்டா பண்ணோண்டா மகனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்பதான் அவங்க கிட்ட காசு செலவு பண்றதுக்கு இருக்குல்ல, மானாவரியா காசெல்லாம் செலவு பண்றாங்க. இந்த கல்யாணத்துக்காக தான் அந்த ஜோஷியரை கூப்பிட்டுருப்பாங்க. அதாவது பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஜோஷியரை கூப்பிட்டுருப்பாங்க. அவருமே அந்த ஆங்கரோடையே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மணமேடைக்கு வந்துடுறாரு. இப்ப சந்தோஷமா இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.